புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். மதுரை திருப்பரங்குன்றம் போராட்டத்தில் பங்கேற்க கையில் வேலுடன் புறப்பட்ட இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியத்தை அவரது திருப்பூர் அலுவலகத்தில் வைத்தே போலீசார் காலையில் கைது செய்தனர். அவருடன் சேர்த்து கைது செய்யப்பட்ட 5 பெண்கள் உள்பட 300 தொண்டர்களும் மாலையில் விடுவிக்கப்பட்டனர். 2 நாள் வீடு வீடாக தேடி நைட் 12 மணி 1 மணிக்கு போய் பல பேர்த்த கைது பண்ணியிருந்தாங்க. அதையெல்லாம் மீறி பொதுமக்கள் அந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டார்கள். இது இந்து மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. இத சொல்லுவாங்க, பொழிச்சு வச்சா கல்யாணம் இன்னும் போயிருமான. கோர்ட்டு சொல்லியிருக்கு, உடனடியாக அனைவரையும் விடுதலை செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எங்களுக்கு ஆதரவல்ல, அப்படி நாங்க விடமாட்டோம்னு சொல்லி நாங்க மதுரைக்கு போறதாக இருந்ததை தடுத்து நிறுத்திட்டாங்க. இதனால ஒன்னும் கெட்டு போறதெல்லாம் அங்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது. இந்த அரசாங்கத்துக்கு ஒரு சனி திசை பிடிச்சிருக்குது, சனி கிரகம் பிடிச்சிருக்குது. இதிலிருந்து அவங்களுக்கு தோல்வி. இந்து மக்கள் வருகின்ற 26 இந்த அரசாங்கத்துக்கு பாடம் புகட்ட வேண்டும் அப்படிங்கிறதா என்னுடைய கோரிக்கை.